Hello all, myself Varshini, studying in Civil Engineering Department 3rd year. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டிரான்சிட் ஷெட் அண்ட் வேர்ஹவுஸோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் டைப்ஸ் அண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அஜெண்டாலையும் நான் அதே தான் கொடுத்துருப்பேன். டிரான்சிட் ஷெட் அப்படின்னா என்ன, அதோட ஸ்மால் இன்ட்ரோ அண்ட் அதோட டெஃபினிஷன்ஸ் அண்ட் டைப்ஸ், requirements and considerations, design considerations, இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் போகிறோன்னா இன்ட்ரோடக்ஷன். இதில் டிரான்சிட் ஷெட் அண்ட் வேர் ஹவுஸ் அதோட ஸ்மால் இன்ட்ரோ தான் பார்க்க போகிறோம். இப்போ டிரான்சிட் ஷெட் அப்படின்றது என்ன அப்படின்னா, பேசஞ்சர்ஸ் கனெக்டிங் ஃப்ளைட்ஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் அவங்க அந்த இடத்துல செக்யூரிட்டி செக்ஸ், அதர் சர்வீசஸ் எல்லா ஒர்க்ஸுமே அந்த இடத்துல அதுக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஏரியா தான் இந்த டிரான்சிட் ஷெட். அப்போ வேர் ஹவுஸ்னால் என்னென்னா, நம்ம கொண்டு வர கூட்ஸு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஏரியாஸ் அந்த மாதிரி இருக்கிற, அதாவது ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். கொண்டு வர கூட்ஸ், பேசஞ்சரோட கொண்டு வர கூட்ஸ், அப்படி இல்லைன்னா இந்த பிளெயினோட சம் அதர் கூட்ஸ் அங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்மால் இன்ட்ரோ. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டெஃபினிஷன்ஸ். டிரான்சிட் ஷெட் அப்படின்னா என்ன, வேர் ஹவுஸ் அப்படின்னா என்னன்ற full definitions. A transit shed is a covered area or building typically located at port, airport or railway terminals where goods are temporarily stored while they are being loaded, unloaded or transferred between different modes of transport. It protects cargo from weather and damage during transit operations. இப்போ இது என்னென்னா, டிரான்சிட் ஷெட் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு கவர்டு ஏரியாவாம். இது டைப்பிக்கலாக எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, போர்ட், ஏர்போர்ட், ரயில்வே டெர்மினல்ஸ்லேயும் இந்த மாதிரி இதில் லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டெம்பரவரியாக ஒரு கூட்ஸை டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லைன்னா அது இது எப்படி கூட யூஸ் பண்ணலான்னா, நிறைய இது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணக்கூடிய ஏரியான்னு சொல்லிட்டோம், டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணக்கூடிய ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டோம். இதில் லோடும் பண்ணலாம், அன்லோடும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதர் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெதர்ல இருந்தோ இல்லை மற்ற எதனாவது டேமேஜஸ்ல இருந்தோ நம்மளோட கூட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிக்சரில் என்ன கொடுத்துருக்கேன்னா, நம்மளோட டிரான்சிட் ஷெட் அது எப்படி இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வேர் ஹவுஸ். வேர் ஹவுஸுங்கிறது a large building or space used for storing goods or materials, usually for longer periods. டிரான்சிட் ஷெட்டுங்கிறது டெம்பரவரியாகவும் ஷார்ட்டர் பீரியட்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போதைக்கே நம்மளோட கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வேர் ஹவுஸுங்கிறது ரொம்ப அதிகமான பீரியட்ஸில் நம்மளோட கூட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட டைப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் டிரான்சிட் ஷெட்டோட பார்ப்போம். போர்ட் டிரான்சிட் ஷெட், ஏர்போர்ட் டிரான்சிட் ஷெட், ரயில்வே டிரான்சிட் ஷெட், இன்லேண்ட் டிரான்சிட் ஷெட், கஸ்டம்ஸ் டிரான்சிட் ஷெட். இப்போ போர்ட் டிரான்சிட் ஷெட்டுங்கிறது நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், சீ போர்ட். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, சீ போர்ட்ஸில் லொக்கேட் ஆகிருக்கும். Usually used to temporarily stored cargo from ships before customs clearance or further transports. இது டெம்பரவரியாக நம்மளோட கூட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லை இம்போர்ட் எடுக்கிறோன்னா ஒரு பிளேஸில் ஃபஸ்ட்டு சேஃபாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. அதுதான் இந்த போர்ட் டிரான்சிட் ஷெட்டுங்கிறது. நெக்ஸ்ட் ஏர்போர்ட் டிரான்சிட் ஷெட். Founded at airports for handling and storing air cargoes during transfer or before delivery. டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஒரு பிளேஸில் இது வச்சுப்பாங்க. இதே மாதிரி தான் ரயில்வேஸ், இன்லேண்ட் அண்ட் கஸ்டம்ஸ். நெக்ஸ்ட்டு என்னென்னா டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸ். வேர் ஹவுஸோட டைப் என்னென்னா, ப்ரைவேட் வேர் ஹவுஸ், பப்ளிக் வேர் ஹவுஸ், பவுண்டட் வேர் ஹவுஸ், கோல்டு ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸ், ஸ்மார்ட் ஆட்டோமேட்டட் வேர்ஹவுஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர், கிளைமேட்
அண்ட் climate control warehouse. இப்போ ப்ரைவேட் வேர்ஹவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓன்ட் ஆர் யூஸ்ட் பை எ சிங்கிள் கம்பெனி ஃபார், இப்போ ஒரு கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ப்ரைவேட்டான ஒரு வேர்ஹவுஸ் வந்து வச்சுருப்பாங்க, அதுதான் ப்ரைவேட் வேர்ஹவுஸ். பப்ளிக்னா வந்துட்டு ரிட்டன்ட் பை இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பிஸ்னஸ் ஓப்பன் த பப்ளிக் ஃபார் அ ஃபீ. நெக்ஸ்ட் வந்து பாண்டட் வேர்ஹவுஸ். பாண்டட் வேர்ஹவுஸ்னா என்னென்னா கவர்மெண்ட் லைசன்ஸ் வேர்ஹவுஸ் வேர் இம்போர்ட்டட் கூட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் அன்டில் கஸ்டம் டியூட்டிஸ் ஆர் பெய்டு. நம்மளோட இந்த கஸ்டம்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பே பண்ணுறது வரைக்குமே வந்து அந்த கூட்ஸ் இதெல்லாமே இம்போர்ட் பண்ணக்கூடிய கூட்ஸ் எல்லாமே அங்கே தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் லைசன்ஸ்டு வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் வேர்ஹவுஸ் மெயின்டைன்ஸ் லோ டெம்பரேச்சர் அட் ஸ்டோர் ப்ரிசர்வ்ஸ் ஐட்டம்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், டைரி அண்ட் மெடிசன்ஸ். இந்த டைரி, மெடிசன்ஸ் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணக்கூடிய வேர்ஹவுஸை தான் வந்துட்டு அதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் வேர்ஹவுஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் ஆட்டோமேட்டட் வேர்ஹவுஸ் uses technologies like robotics, AI and conveyors for efficient storage. robotics, AIs இந்த மாதிரி ரொம்ப டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி நம்மளோட இதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ண வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு ஸ்மார்ட் ஆட்டோமேட்டட் வேர்ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. அட்வான்ஸ்டாக வந்து சில விஷயம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சென்டர் ஃபோக்கஸ்ட் ஆன் குவிக் டேர்ன் ஓவர், குட்ஸ் ஆர் ரிசீவ்ட், ஸ்டோர்ட், சார்ட்டட் அண்ட் ஷிப்டு அவுட் rapidly. நெக்ஸ்ட் வந்து கிளைமேட்டிக் கண்ட்ரோல் வேர்ஹவுஸ் ரெகுலேட்ஸ் போத் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி ஃபார் சென்சிட்டிவ் ஐட்டம்ஸ். இப்போ எலக்ட்ரானிக்ஸ், ஆர்ட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி வந்து அப்புறம் மெடிசின்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப இந்த டெம்பரேச்சர் கிட்ட இருந்து வந்து நம்ம சேஃபராக எடுத்து வைக்கவும் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் இந்த வேர்ஹவுஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிசைன் கன்சிடரேஷன்ஸ். இப்போது ரெண்டு இதுக்குமே வந்துட்டு நம்ம என்ன தான் பண்ணாலும் அதுக்கான சில டிசைன் கன்சிடரேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் டிசைன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோரிங், வெதர் ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் ஃபயர் சேஃப்டி, கிளியரன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், யூட்டிலிட்டிஸ். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா லொக்கேஷன் அப்ரோச் should be adjacent to port, airport and railway yards. Easy truck maneuverability as per IRC standards. Indian Road Congress IRC means roads designed per IRC SP2 parking and terminal facilities. இப்போ இந்த லொக்கேஷன் அப்ரோச் எப்படி இருக்கணும்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தான் வந்து அதாவது ஒரு பிளேஸ்ல இருந்து டிரான்சிட் ஷெட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட கூட்ஸாக இருக்கட்டும் சில இதெல்லாமே வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணுவோம். அதுக்கு அந்த லொக்கேஷனுக்கான இதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் லைட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கணும். லார்ஜ் காலம் ஸ்பேஸ் வந்து யூஸ்டு ப்ரீ இன்ஜினியர்டு பில்டிங்ஸ், விண்ட் லோட், லைவ் லோட், டெட் லோட் வந்து இதெல்லாமே டிசைன் பண்ணணும். எர்த்குவிக் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கணும். டிபெண்டிங் ஆன் த சிஸ்மிக் ஒரு ஜோன்ஸை பொறுத்து சிஸ்மிக் ஜோன்ஸை பொறுத்து எர்த்குவிக் வந்து அதுலேருந்து ரெசிஸ்ட் ஆகிற மாதிரி நம்மளோட வேர்ஹவுஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கன்சிடரேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோரிங் ஸ்ட்ராங் ஆர்சிசி ஃப்ளோர்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். ஹை லோட் பியரிங் கெப்பாசிட்டியாகவும் இருக்கணும். இப்போ வந்து ஸ்ட்ராங் ஆர்சிசி வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு என்ன கைட்லைன்ஸ் எடுக்கலாம்னா IS 456 ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து அதை யூஸ் பண்ணி வந்து டிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஹை லோட் பியரிங் கெப்பாசிட்டி வந்துட்டு டைப்பிக்கலாக எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கலாம்னா 6 to 10 tons by meter square per meter square அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ரஷன் ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். டஸ்ட் ஃப்ரீ ஃபினிஷாக இருக்கணும். ரொம்ப வந்து டஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது நம்ம ஃப்ளோரு. நெக்ஸ்ட் வந்து வெதர் ப்ரொடெக்ஷன். நம்ம கொடுக்குற ரூஃப் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து ஹெவி மான்சூன் லோட்ஸ்க்கு வந்துட்டு IS 875 Part 2 வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராப்பர் ட்ரைனேஜ் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங். ப்ராப்பராக வந்து ட்ரைனேஜ் சிஸ்டமாக இருக்கட்டும்
அந்த ரூஃபோட வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்கட்டும், அது ரெண்டுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ஃபயர் சேஃப்டி. ஃபயர் சேஃப்டி வந்து அதோட மேண்டட்டரி அண்டர் என்பிசி பார்ட் 4லேருந்து நம்ம அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ ஃபயர் சேஃப்டின்னு சொல்லியாச்சு. நமக்கு வந்து என்னென்ன இருக்கணும்னா ஃபயர் அலார்ம்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும், ஃபயர் எஸ்டிங்கிஷர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் மினிமம் 2 எக்ஸிட்டாவது வந்து நம்மளோட டிரான்சிட் ஷெட்ஸில் வந்து கொடுத்துருக்கணும். ஃப்ளேம் ரெசிஸ்டன்ஸ், ஃப்ளேம்லேருந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிளியரன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். இப்போ வந்துட்டு ஹைட் வந்து மினிமமாகவே வந்து 6 to 8 மீட்டர்ஸ் வந்து இருக்கணும். வைட் வந்து வைட் டோர்ஸ் வே ஃபார் கண்டெய்னர் மூமெண்ட், வைடான டோர்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். வென்டிலேஷன் அட் ரூஃப் லெவல் ஆஃப் ஃபார் ஏர் சர்க்குலேஷன், வென்டிலேட்டர்ஸ் வந்துட்டு ரூஃப் லெவல்ஸில் கொடுத்துருக்கணும். எதுக்காகனா ஏர் சர்க்குலேட் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து யூட்டிலிட்டிஸ், ப்ரொவிஷன்ஸ் ஃபார் கஸ்டம்ஸ், குவான்டரண்ட் செக்ஸ், வெயிட் பிரிட்ஜஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் பேஸ். நெக்ஸ்ட் வந்து வேர் ஹவுஸோட டிசைன் கன்சிடரேஷன், சைட் செலெக்ஷன். ஆஸ் டு இதில் வந்து என்ன மாதிரி டிசைன் கன்சிடரேஷன்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சைட் செலெக்ஷன்ஸ், பிளானிங் அண்ட் லே அவுட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் டிசைன், அதுக்கப்புறம் ஃப்ளோரிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம், ஃபயர் அண்ட் லைஃப் சேஃப்டி, என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், டெக்னாலஜி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து டாபிக் என்னென்னா சைட் செலெக்ஷன். அசஸ் டு நேஷ்னல் ஹைவேஸ் ஆர் access to national highways or major ports or rail hub. சைட் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கணும்னா, நேஷ்னல் ஹைவேஸ்க்கு வந்து நியர் டு இருக்கிற மாதிரி வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். எலிவேஷன் டு அவாய்ட் ஃப்ளட்டிங், இம்பார்ட்டன்ட் டியூரிங் மான்சூன். ஃப்ளட்டிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக எலிவேஷன் வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டியூரிங் மான்சூன். பிளானிங் அண்ட் லே அவுட், ஜோன் இன்சைட் த வேர் ஹவுஸ், zoning inside the warehouse, receipt, storage, dispatch. Dogging base, minimum 1 dog வந்து per 500 to 800 square meter of warehouse ஏரியாக்குள்ள வந்து minimum 1 meter அது ப்ரொவைட் பண்ணி ஒன் டாக் அது ப்ரொவைட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. டாகிங் பேஸ் வந்துட்டு மினிமம் 1 டாக் அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ், ஆர்சி ஃபவுண்டேஷன்ஸ் வந்து போட்டிருக்கணும். ஆஸ் பர் ஐஎஸ் 456 படி ஸ்டீல் ஆர் பெப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரிஃபர்ட் ஃபார் ஃபாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டீல் இல்லைன்னா பெப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கன்சிடர் பண்ணிக்கலான்றாங்க. அதுக்கு வந்து IS 800 யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளியர் சைட் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும்னா 10 to 12 மீட்டர்ஸ் வந்து மினிமமாகவே இருக்கணும். எதுக்காகன்னா நிறையா இது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து சிஸ்மிக் டிசைன்ஸ் ஆஸ் பர் IS 180 1893. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோரிங் வந்துட்டு வேக்யூம் டீவாட்டர் ஃப்ளோரிங் ஆர் ட்ரிமேக்ஸ் ஃப்ளோரிங் வந்து ஆஸ் பர் IS 2571 அதுபடி ப்ரொவைட் பண்ணிக்கணும். ஜாயின் ப்ராப்பர்லி சீல்டு டு அவாய்ட் டஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக ஜாயின்ஸை வந்து ப்ராப்பராக சீல் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் சிஸ்டம், பேலட் ட்ராக்கிங் சிஸ்டம் ஆஸ் பர் BIC ரெக்கமெண்டேஷன்ஸ். ஆட்டோமேட்டட் ஸ்டோரேஜ் ரிட்ரைவல் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஃபார் அதிகமான பெரிய வேர் ஹவுஸ்க்கு வந்துட்டு இந்த ஆட்டோமேட்டட் ஸ்டோரேஜ் ரிட்ரைவல் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபயர் அண்ட் லைஃப் சேஃப்டி, ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் மேண்டரி அபோவ் 12 மீட்டர் ஸ்டோரேஜ் ஹைட், NBC 2016. ஸ்மோக் டிடெக்டர்ஸ், அலாம், அப்புறம் வந்துட்டு நம்ம எஸ்கேப் ரூட்ஸு மினிமமாக வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஸ்டார்டிங்கே 2 எக்ஸிட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. 2 ஹார்ஸ் ஃபயர் ரேட்டட் வால்ஸ் வந்துட்டு வேர் நீடட், எங்கெங்கே வந்து நீடாக இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு 2 ஹார்ஸ் ஃபயர் ரேட்டட் இது வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் மினிமமாகவே. நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் கன்சிடரேஷன்ஸ்.
ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் வந்து என்பிசி கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சோலார் பேனல்ஸ் வந்து இன்க்ரீஸ்லி என்கரேஜ்டு சோலார் பேனல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இது மூலிமா என்ன ஆகுதுன்னா நம்மளோட எலக்ட்ரிசிட்டி அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி. வேர்ஹவுஸ் மஸ்ட் பி ஆட்டோமேஷன் ரெடி இன்டர்நெட் WMS செட்டப்ஸ் சிசிடிவி. அதாவது அங்கே வேர்ஹவுஸில் வந்து நம்ம என்னென்ன டெக்னாலஜியை வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மெயின் டாபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் டிரான்சிட் ஷெட் அண்ட் வேர்ஹவுஸ். இப்போது ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டிரான்சிட் ஷெட்டுக்கும் வேர்ஹவுஸுக்கும் ஃபஸ்ட்டு வந்து டிரான்சிட் ஷெட் பார்ப்போம். வெதர் ப்ரொடெக்ஷன், ஆக்சசிபிலிட்டி ஈஸியாக இருக்கணும், செக்யூரிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், வென்டிலேஷன், லைட்னிங், அப்புறம் வந்துட்டு ஃபயர் சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி மெஷர்ஸ் இதெல்லாமே இருக்கணும். இதுதான் வந்து ஒரு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ். இப்போ வெதர் ப்ரொடெக்ஷன் எடுக்கும்போது கூட்ஸை வந்துட்டு எக்ஸ்டர்னல் வெதர் லைக் ரெயின், சன், விண்ட் அண்ட் டஸ்ட் இந்த மாதிரி இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இது வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஆக்சசிபிலிட்டி இந்த இந்த ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து ஆக்சசிபிலிட்டி மஸ்ட் அலோ ஈஸி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஃபார் ட்ரக்ஸ், ட்ரெய்லர்ஸ், forklifts and cranes should have wide doors, loading docks and other internal paths for smooth movement of goods வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ இல்லைன்னா வந்து நம்மளோட இந்த ட்ரக்ஸு, ட்ரெயில்ஸு, இந்த மாதிரி க்ரெயின்ஸு இதெல்லாமே வந்து ஈஸி மூமெண்ட்காக என்ட்ரி ஆகட்டும் எக்ஸிட் ஆகட்டும் வந்து ஈஸி மூமெண்ட் இருக்கணும் அப்படின்றது வந்து ஆக்சசிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டிங்கிறது வந்துட்டு என்னென்னா த ஏரியா மஸ்ட் பி ஃபென்ஸ்டு வித் கண்ட்ரோல் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ், இன்ஸ்டாலேஷன் ஆஃப் சிசிடிவி கேமராஸ், அலார்ம் சிஸ்டம்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரிவெண்ட் தெஃப்ட், ஸ்மக்லிங் ஆர் லாசஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். தி லேஅவுட் மஸ்ட் அலோ ஈஸி செக்ரிகேஷன் ஆஃப் கூட்ஸ் ஃபார் இன்டென்ஸ் hazards, perishables or high value cargoes. Next வந்துட்டு proper labeling and tracking systems should be available for managing cargo. இப்போ வந்து நம்மளோட ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார்கோஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, கார்கோ குட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வென்டிலேஷனுங்கிறது வந்து நம்மளோட கூட்ஸ் வந்துட்டு குட் ஏர் ஃப்ளோ ஃபார் பிகமிங் டேம்ப் அண்ட் ஸ்டேல். இப்போது எதனாச்சும் வந்துட்டு இப்போ வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஈஸியாக கெட்டக்கூடாது. அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே வந்து வென்டிலேஷன் இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ரொம்ப சென்சிட்டிவான மெட்டீரியல்ஸ் வந்து வச்சுருக்கும் போதும் வந்து அது அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து லைட்னிங்னு எடுத்துக்கும்போது adequate lighting both natural and artificial is needed for ensure 24/7 operation can be carried out safely and efficiently. நமக்கு வந்து ரெண்டுமே both the natural and artificial lights வந்து கிடைக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கணும். எதுக்காக அப்படின்னா 24/7 ஹார்ஸுமே வந்துட்டு நமக்கு வந்து நம்மளோட ஆப்ரேஷன் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். சேஃப்லியாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக லைட்னிங்கிறது வந்து ஒரு முக்கியமான வந்து ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபயர் சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி மெஷர்ஸ். அதே தான் இப்போ வந்து ஸ்மோக் டிடெக்டர்ஸு ஏதோ ஒரு கார்னரில் வந்து இப்போது ஃபயர் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த ஃபயர் அலார்ம்ஸு, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், எமர்ஜென்சி எக்ஸிட்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இன்ஸ்டால் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இதெல்லாமே வந்து பேசிக்கான ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா வேன்ஸ், லொக்கேஷன்,
ஸ்பேஸ் அண்ட் லேஅவுட், பில்டிங் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ் சிஸ்டம், அப்புறம் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. இதெல்லாம் தான் வந்துட்டு வேர் ஹவுஸோட ரெக்குயர்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேறு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், லேபர் ஃபெசிலிட்டிஸ், யூட்டிலிட்டிஸ், காம்ப்ளியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் ஒரு சில வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸ். இப்போ லொக்கேஷன் ஈஸியாக வந்து ஆக்சஸ்பிளாக இருக்கணும், நியர் டு ரோட்ஸாக இருக்கணும், இந்த ரயில்வே, போர்ட் இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு எங்கெங்கே இருந்தாலும் நம்மளோட கூட்ஸை வந்து இது பண்ண வராங்களோ அங்கே அந்த டிரான்ஸ்போர்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோஸ் டு சப்ளையர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் அண்ட் லேஅவுட். சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் ஃபார் ஸ்டோரேஜ் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஆர்கன்ஸ்ட், லேஅவுட் ஃபார் ஈஸி ஆக்சஸ் அண்ட் எஃபிஷியன்ட் ஒர்க்ஃப்ளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கவும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதெல்லாமே வந்துட்டு ஒரு சில இது. நெக்ஸ்ட் வந்து பில்டிங் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ராங் ஃப்ளோரிங்காகவும் இருக்கணும். ஸ்ட்ராங் ஃப்ளோரிங் டு ஹேண்டில் ஹெவி லோட்ஸ், ஹை சீலிங் ஃபார் வெர்டிக்கல் ஸ்டோரேஜ், குட் வென்டிலேஷன் அண்ட் லைட்னிங். இப்போ நம்மளோட லைட்னிங் குட் வென்டிலேஷனாக இருக்கணும். வெர்டிக்கல் ஸ்டோரேஜ் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஹை சீலிங்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து ஸ்ட்ராங்கான ஃப்ளோர் இருக்கணும். எதுக்காகனா நம்ம ஹெவியான கூட்ஸ் வந்து இப்போ எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி கூட்ஸ் இருக்கும்போது இதெல்லாம் தான் வந்து பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸோட ரெக்குவயர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் சிஸ்டமுங்கிறது வந்து ரேக், பேட்டல்ஸ் அண்ட் பின்ஸ் இந்த மாதிரி இது வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. கூட்டை டிபெண்ட் பண்ணி தான் வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. நம்ம சொன்ன மாதிரி தான் சிசிடிவி ப்ரொவைட் பண்ணுறது, ஃபயர் ப்ரொடெக்ஷனுக்கு என்னென்ன பண்ணுறது, அப்புறம் எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ், கன்வேயர்ஸ், ஹேண்ட் ட்ரக்ஸ், கிரெயின்ஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி வந்து எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி நம்ம இந்த ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து நம்மளோட கூட்ஸை வந்து பார்த்துக்கலாம். அந்த இது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். சிஸ்டம்ஸ் ஃபார் ட்ராக்கிங் ஸ்டாக்ஸ், மெயின்லி அதாவது மேனுவலாகவோ இல்லைன்னா ஸ்டோர் பேஸோ சாஃப்ட்வேர் பேஸ்டோ வந்துட்டு நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் ஸ்டாக்ஸை. லேபிளிங் அண்ட் ப்ரோக்கரிங் ஃபார் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன். லேபர் ஃபெசிலிட்டிஸ்ன்னு வரும்போது ஸ்டாஃப்ஸுக்கு வந்து ரெஸ்ட் ரூம்ஸ், லாக்கர்ஸ், பெட், பிரேக் ரூம்ஸ் அண்ட் ஃபஸ்ட் எய்ட் கிட்ஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யூட்டிலிட்டிஸ். வாட்டர் சப்ளை இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். காம்ப்ளியன்ஸ் வந்துட்டு என்னென்னா இந்த சில ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு லேபருக்காகட்டும், சேஃப்டி, ஃபயர் கோட்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு சில ரெகுலேஷன் இருக்கணும். அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தட்ஸ் இட். அவ்வளோதான் வந்து இப்போ நம்ம அவ்வளோதான் ட்ரான்சிட் ஷெட் அண்டு வேர் ஹவுஸான ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் டிசைன் கன்சிடரேஷன் இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு.